ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பேட் ரோமியோவுடைய அடுத்த எபிசோடுங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீட்டா இருக்கா இல்லையா, அவளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிளைண்ட் எல்லாருக்கிட்டையும் எப்படி டீட்டெயில்ஸ்லாம் புக் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக டேன் உள்ளே வராங்க. உள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் என்ன அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னா, உன்னைத்தான் ஆள் மிஸ் பண்ணியிருப்பாள அப்படின்ற மாதிரி லீட்டா கலாய்க்கா. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஓட்டுற அப்படின்னு வம்பளுத்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க சார், எங்களெல்லாம் மறந்துடுவீங்க, ஒவ்வொரு பிஸியாக இருக்க போகிறீங்கன்னொடனே சரி ஒன்றும் இல்லை, பேசாமல் இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டேன் உன்னை பார்க்க வந்தது தப்புன்ற மாதிரி கிளம்பி போவானா. அப்பா இவ வச்சிருந்த பார்சல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க, அதை வாங்கிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு டேன் நடந்துட்டே இருக்கானா. அப்பன்னு பார்த்து ப்ராமோட என்ட்ரிங்க. அவன் வந்தோடனே உனக்கேத்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்க பாய் ஃப்ரெண்ட் இவன் தான், இவன் கூட நீ லவ் பண்ணனா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்க. டேன் நக்கல் பண்றதை கேட்டோடனே ஆமா அப்படித்தான் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே அவன் என்ன பண்றானா, ப்ராமை பார்த்த உடனே வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றது என்னோட பெரிய பாக்கியம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா, கியூட்டா ஸ்வீட்டான்னு வேணும்ட்டே வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இதை பார்த்து டேனுக்கு கோவம் வருது. இந்த இடத்த விட்டு நகர்ந்து போறேன் அப்படின்ட்டு போயிடுவான். போகும்போது கார் கிட்ட நின்றுட்டு புலம்பிட்டு இருப்பான். அவன் சரியான பொறுக்கி மாதிரி பேசுறான், அவன் கிட்ட போயிட்டு விழுறாங்களே இந்த லீட்டான்ற பொண்ணு அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கான். வேணும்ட்டே அவனை வெறுப்பேற்றுறதுக்காக வெளியில நின்று கூட சிரிச்சு அவ பேசிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்தோன்னே எதுவும் கூப்பிட்டியா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி லீட்டா இருக்கால டேன் பக்கத்துல போயிட்டு பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கேத்த பையன் அப்படின்னோடனே எனக்குமே தெரியுமே அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்னு சொல்ல. ஆமாமா, உனக்கு மட்டும் இல்லை, ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு அவன் ஸ்வீட்டான பர்சன் தான். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல லீட்டா, இந்த பொண்ணுங்களுக்கு டாக்ஸிக்கான பசங்களை பார்த்த உடனே தவி எப்படிதான் லவ் வருது அப்படின்ட்டுனே. அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப என்ன, நீங்க ஜாலியா உங்க ஆள் லவ் பண்றீங்க, நாங்களாம் யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா, சாப்பிட்டு போலாமா அப்படின்னு கூப்பிடுறான்ட்டான்னு. இவன் என்ன சொல்றான்னா, இல்ல நான் போறேன் அப்படின்ட்டு இருக்க. அவ திரும்பும் போதே வயிற்றுக்குள்ள குதுதான் சவுண்ட் எல்லாம் கேக்குதா. ஓ, உன் பேச்ச உன் வயிறு கூட கேட்க மாட்டேங்குது, அது ஏன் கூட வரணும்னு நினைக்குதா அப்படின்னு. என்ன தலைவர் பிக்கப் லைன்லாம் போடுற மாதிரி இருக்கு, சரி போலான்ட்டு நகர்ந்துட்டு இருக்க. அப்பாடி பார்த்து அவ பேக்கை மறந்துருப்பாளா. பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போதே கரெக்டா பாத்தீங்கன்னா சாய்கிம் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஓகே இப்ப சாய்கிம் உன்னை கூப்பிடறான்னு நினைக்கிறேன், நீ அவ கூட இருக்கதா சரின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவ போறா. இது உண்மையிலே டேனுக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவன் மனசுக்குள்ள லீட்டா மேலதான் பாசம் இருக்கும் போல. சரின்ட்டு இப்ப சாய்கிம் இருக்க இடத்துக்கு போக, நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற சாய்கிம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், என்ன பிளான் வச்சிருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பாட்டிமா இருக்காங்கல்ல, அதாவது கிளாவோட பாட்டிமா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கேதான் சாப்பிட வந்திருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க இவங்க பேசவே விடல, பிரைவசியே இல்லாத மாதிரியான சூழ்நிலை. டேனுக்கு ஒரு டபுள் ஸ்டாண்ட் இருந்துட்டே இருக்கு. சாய்கிமோட கன்ஃபெஷனுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து லீட்டா இருக்கால, அவளை நினைச்சிட்டு அவளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான் போல. அந்த கொரியர் பாய் இருக்கான்ல, அவன் தான் கால் பண்ணிருப்பான். ஃபுட் ஆர்டர் வந்துச்சு, பட் ஆஃபீஸ் பூட்டி இருக்கு சார்னோடனே, சரி அந்த கண்ணாடி கதவுலயே மாட்டி விடுங்க, யார் வேணுமோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிமை விட்டுட்டு அவன் போக தான் பாக்குறான். அவனுக்கு சாப்பிடவே பிடிக்கல. அந்த டைம் பார்த்து என்ன நடக்குதுன்னா, லீட்டா இருக்கா இல்லையா, அவன் மொட்டை மாடியில மாட்டிக்கிட்டா, அவளோட கதவு லாக் ஆயிருக்கு, அவளால தப்பிச்சு போக முடியாத சூழ்நிலை. அப்பன்னு ஹெல்ப் வெளியில நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி கத்துற டைம்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு வண்டிக்கார ஒரு பையன் நிப்பான். சரிங்க, யார் நம்பரையாவது சொல்லுங்க, யாரை கூப்பிட்டோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த தீயணைப்பு துறைக்கெல்லாம் கால் பண்ணிட்டு அடுத்து சாய்கிம் நம்பரை சாய்கிம் நம்பரை சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கும்போது டேன் என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாய்கிம் விட்டுட்டு வந்திருப்பான். வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அவன் தான் இருக்கான். லீட்டா கத்துறா. அது மட்டும் இல்லாம ஜேசிபி இருக்கு இல்லையா, அதை வச்சு லீட்டாவை தூக்கி இறக்கிடுறாங்க. இறக்குனவுடனே அவ பதட்டத்துல இருக்கும்போது, நான் தான் இருக்கேன், கவலைப்படாத, ஒன்னும் இல்ல ஆறுதல் கொடுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் டேனு. இவளை பார்த்தோன்னு, என்னாச்சுடாமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா லீட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. லீட்டா அழுதுட்டே இருக்கா. டேனை பார்த்துட்டு அவன் மனசுல என்ன எதிர்பார்த்தானா, வேகமா ஓடி வந்து ஹக் பண்ணுவான்னு நினைச்சிருப்பான் போல. பட் என்ன நடக்குதுன்னா, சாய்கிம் வந்துருவாளா. செல்லக்குட்டி, நான் உன்னைய மிஸ் பண்றேன்டி, எனக்கு ஓ நம்பர் மட்டும் தாண்டி ஞாபகம் இருக்கு, அதாண்டி நான் உனக்கே கால் பண்ணேன், பயந்துட்டேன்டி அப்படிலாம் சொல்ல. ஒன்னும் இல்ல, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்ல. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, கடைசி வரைக்கும் பசங்களை ஏங்க வைக்கிறதே வேலை அப்படின்ற மாதிரி டேன் பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு அப்படின்னு இருக்கும்போது சாய்கிம் கேக்குறா, ஹே நீ எங்க அப்படிங்க. இல்ல போற வழியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு, இவ தொண்டையை வச்சு கத்திக்கிட்டே இருந்தாளா. சரி என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது, சரி இப்போ உண்மையிலே லீட்டா என் ஆளு ரொம்ப பிஸியா இருக்காரு, அவருக்கு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் கால் இருந்துச்சு, அதான் இங்க வந்திருப்பார் போலன்னு சொன்னோன்னே அப்படியே லீட்டா முறைக்கிறான், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுமாடா அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு அப்புறம் தண்ணி குடி, உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க லீட்டா, டேனு, சாய்கிம். கீழே ஃபுட் பாக்கெட் கிடைக்குது, யாரோ தேவையில்லாம வச்சுட்டாங்கன்ட்டுன்னு டேனை தூக்கி போடுறான். அப்போ பில்லு மட்டும் லீட்டா கையில கிடைக்குது. பார்த்தா டேன் தான் வாங்கி கொடுத்தான்னு தெரிய லீட்டா ஒரு மாதிரி வெக்கப்படுறா. அவளுக்கும் இவன் மேல க்ரஷ் இருக்கு இல்லையா, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. சரி ஓகேடி, நம்ம என்னன்னு பாத்துக்கலான் இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அது பார்க்கவே கியூட்டா தான் இருக்கு. பட் என்னன்னா டேனுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கு, இங்கேயா அங்கேயா,
இதுவா அதுவான்ற மாதிரி குழப்பத்துல இருக்கான். சாய்க்கிமும் அதே பிரச்சனையில தான் இருக்க, அதே மாதிரி கிளாவும் அதே பிரச்சனையில தான் இருக்கான். மாத்தி மாத்தி இவங்க 3 பேருடைய அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. லீட்டாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். அந்த கையில இருக்க பேப்பரை கசக்கி போட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறா. டேனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் டேனும் சாய்க்கியமும் சேர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உனக்கு டிவோர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, நான் லாயரை வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி டேன் கேட்க, அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பேப்பர் ஒர்க்லாம் சப்மிட் பண்ணியாச்சு, நல்லா தான் போயிட்டு இருக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சாய்க்கியம் சொல்றா. பேசிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள போனா அங்க கிளேர் இருக்கா. கிளேர் உங்களை பார்த்த உடனே இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ ஒரு மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சிடென்ட்லாம் தேவையில்லையா, பரவாயில்லையா, அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசுறா. குற்ற உணர்ச்சியா இருக்கு சாய்க்கிம்க்கு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, எனக்கும் தெரியுமே 2ஆம் தரமா இப்ப டேனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க போல, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு குத்தி காட்டுற மாதிரி அவ பேச, அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டே கிளேர் போயிடுறா. போனதுக்கு அப்புறம் சாய்க்கிம்க்கு தோணுது ஏதோ தப்பா இருக்குன்னு. வெளியில போயிட்டு, இங்க பாரு, நான் உங்ககிட்ட பொய்ய மறைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் எதுவும் பண்ண கிடையாது. உண்மையான ரீசன் என்னன்னா, எங்க கல்யாண வாழ்க்கை சரியா அமையல, நிறைய ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணோம், நீயும் அவனும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கிம் சொல்றா. அதை கேட்ட உடனே ஏத்துக்கவே முடியல. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி கிளார் ஒரு விஷயம் சொல்லுவா. இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான், நீங்களும் சரி அந்த கிளாவும் சரி என் லைஃப்ல இனிமே இருக்க போறது இல்லைன்னு சொல்ல, ஒண்ணு கடைசியா ஒரு சான்ஸ் கூட என் கிளாவுக்கு அப்படிங்க. இங்க பாருங்க, ஒரு பேப்பர் இருக்குன்னா கசங்கியாச்சுன்னா அந்த ஷ்ரிங்க் ஆனது மட்டும்தான், திருப்பிலாம் அந்த பேப்பரை வந்து நம்ம வச்சுக்க முடியாது, தூக்கி வேணா எறியலாம். அது மாதிரி தான் கிளாவும் என் லைஃப்ல, அவனுக்கு நான் கொடுத்த சான்ஸை அவன் மிஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேல எனக்கு அவன் வேணான்னு சொல்லிட்டு கிளார் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, சாய்க்கிம்க்கு இது குற்ற உணர்ச்சியா இருக்கு. சாய்க்கிம்க்குன்னா மண்டையே சுத்துது. கிளா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ டேனவே கல்யாணம் பண்ணிக்க போறா. இது ப்ராப்ளமா இருந்தா சரி வராதேன்னு சொல்லிட்டு கிளா கிட்ட உடனடியா போயிட்டு, உன் ஆளு அமெரிக்காவுக்கு போறா, தயவு செஞ்சு கிளம்பு, அவளை போயிட்டு இது பண்ண, நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, உனக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக நான் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறேன் டேனை, அப்படி இருக்கும்போது உன் ஆளை நீ எப்படி விட்டுருவ, அவளை நீ மேனேஜ் பண்ணிக்குவ சீக்கிரம்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன அதை பத்தி அப்படின்னு கிளா கேட்கறான். இங்க பாரு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணனாலதான் நான் டேனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படி இல்லைன்னா திருப்பி என்னையா கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு அப்படிங்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா ஈஸியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க, நீங்க ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டு போயிடுறீங்க, பொண்ணுங்களே தப்பா பேசுவீங்க, அந்த மாதிரி கிடையாது பொண்ணுங்க, அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவகிட்ட தயவு செஞ்சு சேர்றதுக்கு வழிய பாருனோனே, நீ வேணா ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கிளா கேட்கறான். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வந்துட்டு, இப்ப மனசே உடஞ்ச மாதிரி சாய்க்கிம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, லீட்டாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. விடுடி மச்சி, அடுத்தவங்களை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, செலிப்ரேஷனுக்கான ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பேண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலான்னு கொடுத்துட்டு போனை வச்சுட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா லீட்டா. ஆனா சாய்க்கிம்க்கு அதை பார்க்கவே விருப்பம் இல்ல. ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஃபேமஸான செலிபிரிட்டி போல, பெரிய ஆளு, அவங்க இந்த கஸ்டமரா இருக்காங்க, அவங்கள சுத்தி ஆட்கள் இருக்க, இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா கேட்க, இல்லடி இவங்க வந்து செலிபிரிட்டி கஸ்டமர், இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் தனியா தான் இருப்பாங்க, இயர்லி ஒன்ஸ் வந்து தாய்லாந்துல மீட் பண்ணிக்குவாங்க, அந்த மொமெண்ட் அவங்க ரொம்பவுமே ஹாப்பியா வச்சுக்குவாங்க, ஆனா என்ன இங்க ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அதை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இருக்கிறதா நம்பி அந்த இடத்துக்கு வருவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்டோட நினைவா அதெல்லாம் அவங்க பண்றாங்கன்னு சொல்ல, ஆமா இல்லடி ட்ரூ லவ்னா அப்படித்தானங்கும் போது, ஆமாண்டி, ஆனா உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோவேன், நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவங்க நினைவோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா அவங்க இருக்காங்க, நம்ம கூட இல்ல, வேற யாரு கூடயோ இருக்காங்க, நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தரோட சேர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு மாத்தி முகழ்த்தி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காளுங்க, அவங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்காளுங்க. இங்க பாரு சாய்க்கிம், நீ என்னோட பல வருஷ ஃப்ரெண்டு, ஒன்னு புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல நீ கிளா கிட்ட போகாத, அவன் யாரையோ லவ் பண்றா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறான், அதெல்லாம் நரகோண்டி, நீ ஏண்டி போயிட்டு உனக்கு பிடிச்சவனா இன்னொருத்திக்கு சேர்த்து வச்சுட்டு இருப்பியா, அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா லீட்டா. இதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்குமே உரைக்குது. மறுபடியும் போயிட்டு கிளாவை பாக்குறாங்க. இங்க பாரு, நான்லாம் வந்து உன் கல்யாணத்துக்கோ நீ மேரேஜ் பண்றதுக்கு நீ யாரையோ லவ் பண்றதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேனோனே, இதெல்லாம் செல்லாது போங்காட்டம் போய் புழுகுனி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்றான். நீ தானே ப்ராமிஸ் பண்ண, அப்ப நீ தான் எனக்கு வேணும், இல்ல நீ தான் வேணும்னா நீ தான் வந்து என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கான். இங்க பாரு, நீ யாரையோ லவ் பண்ணி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்க. இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்க, ப்ராமிஸை காப்பாத்தி ஆகணும்னு அவளை ஈஸியா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி உட்கார வச்சோன்னே, உன் கதையை சொல்லு அப்படின்னு இவ தான் கேட்கறா. இவன் ஆரம்பிக்கிறான், நாங்க 2 பேரும் ஒரு நாள் பார்த்துக்கிட்டோம், பார்த்தப்ப என்னாச்சுன்னு உடனே மூஞ்சி மாறுது. சாய்க்கிம்க்கு அந்த கதையை கேட்கவே பிடிக்கல, அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் சொல்றான். இல்ல உன் கதையெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு சாய்க்கிம் சொல்றான். எனக்கு தெரியாது, நீ கேட்கணும் கேட்டானா அப்படின்ட்டு அழுகிறான். சொல்லித்தொலை அப்படின்னோடனே, ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அதான் சொல்லித்தொலை, அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டே இருக்கா சாய்க்கிம். இங்க வேறமா ஒரு மூடா ஃபீலா சொல்லிட்டு இருக்கும் போது லவ் எல்லாம் இடையில ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கடுப்பாய் இவ கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் கேட்க மாத்தி
மாரி போயிட்டு இருக்கு. அப்புறமா மறுபடியும் சொல்றான், இந்த மாதிரி ஒரு நாள் என் கையில அடிபட்டு இருந்துச்சா, அப்போ எனக்காக என் செல்லக்குட்டி ஊட்டி விட்டா. அதெல்லாம் காமெடியா இருக்கு, அவங்க பண்றதே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் உனக்காக இருக்கேன்லாம் சொல்லியிருக்கா, எனக்கு பிடிச்ச ஃபுட்டை எனக்காகவே வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல ஃபிளாஷ்பேக்ல அப்படி ஆகவே ஆகாது. இவனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் அது எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவள் ஒரு குழந்தைத்தனமான பொண்ணு, ரொம்ப பாசமான பொண்ணு, அதுதான் உண்மை. அதை தான் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கப்புறமா இதெல்லாம் லவ் பியார் உன்ன மாதிரி கல்சடைக்கு மரமட்டைக்கெல்லாம் புரியாதுங்க, எனக்கா புரியாதுன்னு அவன் சோகமாயிடுறா. ஏன்னா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷன் இன்னொரு பொண்ணை பத்தி பேசினா யாருக்கு தாங்க பிடிக்கும்? அந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் உருன்னு வச்சுட்டே கேட்டுட்டு இருக்காளா. அப்பன்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்றானா, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்நாக்ஸை கொண்டு வந்து வாய்க்கிட்ட நீட்ட, நான் உனக்கு ஃபீட் பண்ண போறேங்கிற, நீ எதுக்கு எனக்கு ஃபீட் பண்ண படாடே அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு மூடெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. இல்லை சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படிங்கவும், இங்கே பாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல, ஒரு வாய் டூ சாப்பிடுங்கன்னு வலுக்கட்டாயமா அவளுக்கு ஊட்டி விட அவளும் சாப்பிட போறா. அவள் வாய்க்குள்ள அதை திணிச்சிட்டு இவன் போயிட்டு அதை எப்படி சொல்றதுன்னா தாய்லாந்து ஸ்டைலில் வந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து நீ தள்ளி விட்டுட்டு நீ ரொம்ப பண்றானோடனே அவள் விலகி போக ட்ரை பண்றா. வேணும்ட்டே பேக் ஹக் பண்ணிட்டு ஏதோ பக்கத்தில் வரானா, அவள் கரெக்டாக என்ன பண்ணுவானா, எல்லா கேர்ள்ஸ் மாதிரி இந்த டிஃபென்சிவ் அட்டாக் இருக்குல்ல அதை பண்றா. இங்க பாரு, இனிமே என்கிட்ட நீ பேசும்போது இந்த பஞ்சு தான் ஞாபகம் இருக்கணும், ஓவரா வளைஞ்சிட்டு வராத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன், அதை மட்டும் பண்ணு, அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் என்ன தொட்டு பேசாத, ஓவரா நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, உன் பவுண்டரியில நீ கரெக்டா இருக்கணும்னு இருக்கேன் மேடம் அப்படின்னு இருக்கான். சரி நான் போறேன் அப்படின்னு அவ போக, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, கிளாருக்கு என்ன மட்டும் இல்ல என்னோட ரெசார்ட் ஒண்ணு நீ கூட வந்திருந்தல, அந்த ரெசார்ட்டையும் ரொம்ப பிடிக்கும், பட் என்ன பண்றது உன் ஆளு டேன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த ரெசார்ட்டை வித்தாச்சு உங்க அப்பேன்னு சொல்லி தான் அவன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு இருக்கும்போது, கிளாருக்கு அதை கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு அந்த டாக்குமெண்ட்டை கையில கொடுக்க, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்ட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டு இருக்கா சாய்க்கியம். கிளா பார்த்து ஏதோ சிரிச்சுட்டே இருக்கான். செம்ம கோவத்துல சாய்க்கியம்னா டேனை பார்க்க போறான். அவன் பார்த்த உடனே என்னாச்சுன்னு கேட்கறான். சரி இந்த டாக்குமெண்ட் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேன் கிட்ட சாய்க்கியம் கேட்க, உங்க அப்பாவுக்காக நான் தான் மாத்தினேன்னு போது இது கிளா கிட்ட இருந்தானே வாங்கினேன், எதுக்கு அப்ப தேவையில்லாம நீ ஃபைட் பண்ணி அவன் கிட்டன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, இது பாய்ஸ் விஷயம் பொண்ணுங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு டேன் சொல்லிட்டு இருக்கான். சரி எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் வேணான்னு சொன்னாரு, இதை நீ அவருக்காக பண்ணிருக்கன்னு போது அவரு காசுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரான்னு கேட்கும்போது, இது உனக்கு சொன்னா புரியாது ஃப்ரீயா அப்படின்னு போது, நீயும் மத்த பசங்க மாதிரி தானே இருக்கன்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறா சாய்க்கியமே. டேனுக்கு ஒன்றும் புரியல, சாய்க்கியமை ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சானா என்னமோ. இப்போ வேற வழியே இல்லாம லீட்டாவை பார்க்க போறான். லீட்டா என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஒரு கோவில்ல ஹூமோ பைபி சா ட்ரேடிங் வேணும்ட்டு சாமி கும்பிட்டுட்டே நடந்துட்டு இருக்கா. அவளை தூரத்துல இருந்து பார்த்த உடனே ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறான், என்னாச்சு இவளுக்கு எதுவும் நார்மலா இல்லாம வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான்னு போது, அவ வாழ்க்கையை வெறுத்துட்டா, லௌகீகத்தை துறந்துட்டா, இப்ப துறவர வாழ்க்கையை வாழ போறான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்க. இவன் வேற அவளை விசித்திரமா பார்த்துட்டு இருக்கான். அவ கண்ணை மூடிக்கிட்டே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா, ட்ரேடிங்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய ஆளாகணும், ஃபேமஸ் ஆகணும்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காளா. அப்புறமா கண்ணை திறந்துட்டு டேனை பாக்குறா. என்னாச்சு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லா உண்மையையும் சொல்றான். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோடா, நீ சொல்ற உண்மையெல்லாம் எனக்கு புரியுது, பட் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா சொல்றான். நீயுமா அப்படி சொல்றேன்னு போது, ஏன் நான் சொல்லக்கூடாதா, முதல்ல நீ நல்லா யோசிச்சு பாருவேன், காசை வச்சு ஒரு பொண்ணை வாங்கவே முடியாது. ஒரு பொண்ணோட டெஸ்டினி, ஒரு பொண்ணோட டிவைன், அவ தான் தலையெழுத்துன்னு சொல்லி ஒரு பையனுக்கு எழுதி இருக்கணும், அது காசை ப்ரூவ் பண்ணாது. பசங்க இதை ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. வேலையா நீ தயவு செஞ்சு அவகிட்ட போ, லாயலா ஹம்பிளா உன் ஃபீலிங்ஸை சொல்லுன்னும் போது, உன்னோட ஃபீலிங்ஸ் யார்கிட்ட இருக்குமோ அவங்க கிட்ட நீ பேசும்போது இந்த மாதிரி பணம்லாம் விளையாடாது, மனசு பேசும் அப்படின்லாம் இமோஷனலா லீட்டா சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதை பார்த்த உடனே என்னாச்சு நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கறான். உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னொடனே வேற ஒரு பையன் வருவான் லீட்டாவை கூப்பிட. அந்த பையனோட அப்படியே லீட்டா நடந்து போற மாதிரி இருக்கு. சரி அந்த பையன் யாருன்னு கேட்கும்போது, முதல்ல உன் பிரச்சனையை நீ பாரு, ஏன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டேனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் போயிட்டா இவளும் போயிட்டா, நம்ம என்னடா தனிமரம் ஆயிட்டோமோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, டிப்ரெஷனோட டிப்புக்கே தலைவன் போயிட்டான். சும்மாலாம் இல்லைங்க, கார் எடுத்துட்டு போகும்போது மணல் கடிகாரம் இது லீட்டா வச்சு விளையாண்டது அவன் கையில கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு லீட்டா கூட பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் காதலை இணைக்கும்லாம் அவன் முன்னாடி சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் யாரை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சாய்க்கும் என் கூட சந்தோஷமா இல்ல, லீட்டாவை என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியல, நானும் சந்தோஷமா இல்ல, என்னடா லைஃப்னு புலம்பிட்டு இருக்கும்போது இப்போ எங்க இருக்கான்னா கரெக்டா லீட்டாவோட மம்மி ஸ்டைலன் வாசன்ல தான் நிக்க. அந்தம்மா பார்த்த உடனே நீ இங்க அப்படின்னு வேகமா வந்தது மட்டும் இல்லாம இன்விடேஷனை அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு, என்னெல்லாம் அஃபீஷியலா இன்வைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீ சொன்னாலே நான் வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. எப்பயும் போல சாலூன் நீட்டா தான் இருக்கு.
சரிப்பா எல்லாம் எப்படி போகுது, சாய்க்கிம் நல்லா பேசுறாளா, எப்படி உங்க கெமிஸ்ட்ரி போகுதுன்னு கேட்டுட்டு இருக்க. இவன் அது எதையுமே காது கொடுத்து கேட்கல, லீட்டா எங்கன்றதை மட்டும் கேட்கறான். லீட்டா வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப பிஸியா இருக்கா, ஒரு வாரமா வீட்டு பக்கமே வராத மாதிரியான ஃபீலு. அவ என் போனையே எடுக்க மாட்டேங்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் உங்க போனையாவது எடுக்கிறாளான்னு தெரியல, அவ ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காளாமா, அதுக்கான தெரப்பி யோகாக்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்ல. இன்னுமுமே டானுக்கு குற்ற உணர்ச்சி வந்துட்டு இருக்கு. என்னடா இது, நமக்கு பிடிச்ச பிள்ளை இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள ரூம்ல இருந்து அந்த லீட்டாவை கூட்டு போன பையன் இருக்கானே அவன் வரான். அவன் வந்து சாலனை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நீட்டாக்கி வச்சிருக்கான். ஃபுல்லா வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு செம்மையான ஃபீலுக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த பையனை பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனோட பேண்ட் பேக்கெட்ல இருந்து வந்து ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வேகமா அவங்க அம்மா எடுக்க ஹெல்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சுட்டு லீட்டா தான் கால் பண்ணிருப்பா போல, நமக்கு கூப்பிட மாட்டேங்கிறா, யாருக்கோ கூப்பிடலான்னு போது ரூம் ஓகேயா நீட்டா இருக்கா எல்லாம் சரி பண்ணியாச்சான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ அங்க போன்ல பேசுறத கேட்ட உடனே என்ன குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னு தெரியல, அந்த இடத்த விட்டு டேன் போயிடறான். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க, டேன் கூட இன்விடேஷன் கொண்டு வந்தான்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. டேன் அங்க இருக்கானா அப்படின்னு போது திரும்பி பார்த்தா டேன் அங்க இல்லவே இல்லை. லீட்டா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கா. என்னமா ஆச்சு அப்படின்னு போது இல்ல ஏதோ ப்ராப்ளம் போல, பசங்க இப்படிதான் இருப்பானுங்க, நல்லா இருப்பானுங்க, பொண்ணுங்களை இமோஷனலா ஏமாத்திக்கிட்டே இருப்பானுங்க, டேன் ஏதோ தப்பு பண்றான்னு எனக்கு தோணுது, அவன் மனது ரீதியா சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட போன் கட் ஆகுது. இப்ப டேன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சாய்க்கிம் பஞ்சாயத்து. சாய்க்கிம் யோசிச்சுட்டு இருக்கா, எப்படியாவது கிளாவையும் அந்த பிள்ளை கிளேரையும் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக அவளுக்கான மாடலிங் ஷூட்டை இவங்களே ஆர்டிஃபிஷியலா ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாவையும் வர வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை ஷூட்லலாம் ஜாலியாக இருக்கு. சாய்க்கிம்க்கு வருத்தமா இருந்தாலும் வேற வழி இல்லை, இதை பண்ணி தானே ஆகணும்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் யார்கிட்ட இருந்தேன்னா கெம் கிட்ட இருந்து. வந்த உடனே எங்க எங்கேஜ் பண்றீங்கன்னு கேட்க, ஏலே எங்கேஜ் பண்றீங்க ஏன்ட்ட கேட்டா அவங்க அண்ணன் போய் கேள்றா அப்படின்னும் போது இல்ல நீ தானே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்ன, நீ காசு போட்டு வாங்கணும் போது காஸ்ட்லியான எங்கேஜ் பண்றீங்களா என்னால் ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கா சாய்க்கிம். இல்ல நீ தானே எல்லாம் பண்ண, அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் உங்க மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிரும், நீ வேணா பொறுப்பை ஏத்துக்கிறியான்னு மிரட்டுறான். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கானா, ஆப்போசிட்ல இருக்க க்ளோய் தான் சைகை காட்டிட்டு இருப்பா. இதுக்கு பேர் தான் ரிவெஞ்சரி. நீ எங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பறிச்சல, உன் கண்ணு முன்னாடி உனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் போனா எப்படி இருக்கும்னு பாக்குறேன்னு க்ளோய் வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பண்றதே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. அண்ட் இப்ப ரிங்குக்கெல்லாம் ரெடி பண்ண, இப்ப சாய்க்கு பிடிக்கலானாலுமே இப்ப அந்த இடத்துல அவ இருக்க மாட்டா, இவங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக அந்த இடத்துக்கு போக நீயும் வந்துட்டியா அப்படின்னு கிளா பேசிட்டு இருக்கான். இமோஷனலா நீ ஸ்ட்ராங்காரு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கெம்மும் இன்னொரு பக்கம் கிளாயும் வந்து உட்காந்துறாங்களா. அவங்க வேற வந்துட்டு பயங்கரமா இவ்வளவு வெறுப்பேத்துறேன்ற மாதிரி, இனிமே என்னப்பா உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச நல்ல பொண்ணு வரா, மற்ற பொண்ணுங்க மாதிரி அவ கிடையாது, சீன் போட மாட்டா, அப்பா பேச்ச கேட்க மாட்டா, ரொம்பவுமே நல்ல பொண்ணு, சோ உன் லைஃப் நல்லா இருக்க போகுதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போட்டோ ஷூட் அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு. கிளார் ஒரு வழியா போட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்ப வானத்துல பார்த்தா சூப்பரா இருக்கு, அந்த சூரியன் மறையிறது இருக்கு இல்லையா, அழகா இருக்கு. அதை போட்டோ எடுத்து ஸ்டோரி போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப என்ன நடக்குதுன்னா, கிளா இருக்கல்ல, அவ கிளாவோட போனை வாங்கிட்டு கிளேருக்கு ஏதோ ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், கிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு போலியா இவளே மெசேஜ் பண்ண. அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கா கிளாரு. ஆனா அவன் மனசுல வந்து பல்ப் எரியுது. அவளும் உண்மையா தாங்க லவ் பண்றா. என்ன அந்த செகண்ட் லீடா இருக்கவங்க உண்மையாவே லவ் பண்ணாலுமே அதை கடந்து போற சூழ்நிலை ஹீரோ ஹீரோயின் இருக்கனால மாறிடுது. வேற என்ன சொல்றது. அப்புறமா அவ போஸ்ட் போட்டு முடிச்சிடறாளா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, உன் காதல் எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா க்ளோய் சொல்லிட்டு இருக்கா, கெம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சாய்க்கும் அந்த இடத்துல பிடிச்சும் பிடிக்காம தான் இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட காதல் பறி போயிடுச்சு இல்லையா, வேற என்ன சொல்றது. யாருக்கு போட்ல சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் மாட்டி விடுறதான் பிளானே. அதை எக்ஸிக்யூட் பண்றது க்ளோய் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, கிளா வந்து ஸ்பாட்டுக்கு போறான். அது மட்டும் இல்லாம பெரிய சைஸ் ட்ரம்பெட் மாதிரி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பக்கத்துல வாசிட்டே கிளார் பக்கத்துல ஒரு ஆள் போக அவளுக்கு புரிய வருது சுத்தி ஏதோ மேஜிக் நடக்குதுன்னு. கிளாவும் அந்த இடத்துக்கு போயிடறானா. ஆக்சுவலா அங்க நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி காரசாரமான கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொமான்டிக் கப்புள் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு தக்கன கிளே என்ன சொல்லுவாப்லன்னா, லவ்ன்றதே நமக்கான சரியான நபர் நம்ம கூட இருக்கணும், ரைட் பர்சன் ரைட் டைம்க்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் டாக்ஸிக்கான பீப்புள்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரியே சாய்க்கிம் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழைப்பழத்துல ஊசிய வதக்குன்னு குத்துற மாதிரி க்ளாய் பேசிட்டு இருக்கா. அவ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளால தாங்கிக்கவே முடியல. பட் அங்க நடக்கிற ஆக்ஷனே வேற. கிளார் பார்த்த உடனே என்னாச்சு இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்க, இல்லை நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் போது எதுவும் பேச வேணாம், நீ பண்ணது எல்லாமே போதும், உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோடா. ஏன்னா இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் லெவுக்கும் உன்னோட லாஸ்ட் லெவுக்கும் இடையில நீ மாட்டிக்கிட்டு சிக்குனா பரவாயில்ல, நான் மாட்டிட்டு அழுகக்கூடாது, அது தப்பா போயிடும். இப்போ கூட நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நான் முக்கியமா அவ முக்கியமானு. நீ நான் முக்கியம்னு சொல்லுவ, ஆனா அவளைதான் மனசுல நினைப்ப, உன்னால அவளை மறக்க முடியல தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாளா கிளாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, உண்மையிலே நான் மறக்க நினைச்சேன்,
அதுக்காக தான் நான் உன் கூட பழகுனேன், நீ என்னை மாத்திருவ, என்னை மறக்க வச்சிருவேன்னு நான் நினைச்சேன், பட் அது நடக்கவே இல்லை அப்படின்னும் போது அப்ப நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டதானே. எவ்வளவு நாள் ஸ்பேர்கி மாதிரி உன் கூடவே இருந்து உன்னோட வழிகள் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு சந்தோஷம் மிஸ் பண்ற எல்லா மூமெண்ட்டையும் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்குது. நீங்க 2 பேரும் செட்டில் ஆயிருவீங்க, மன ரீதியா மெச்சூர்ட் ஆயிட்டு நல்லவங்க மாதிரி என் கூட நீயும் அவன் வந்து டேன் கூடயும் வாழ்ந்துடலாம். அந்த வலியை நாங்க தானே பொறுத்துக்கணும், எங்களுக்கு அது எவ்வளவு பெயினா இருக்கும்னு யோசிச்சிங்களாடா 2 பேரும் அப்படின்னு கேட்க, இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, உன்கிட்ட எனக்கு வேற வார்த்தையே சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். க்ளோ என்ன நினைச்சிட்டானா ரிங்கு போட்டு ப்ரப்போஸ் பண்றதா நினைச்சிட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கா. சாய் கிம்க்கு அது பிடிக்கவே இல்லை, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் தனியா அழுதுட்டே இருக்கா. உண்மையிலே மனசார சாரிடா, நான் வேணும்ட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கிளார் கிட்ட மன்னிப்பு கேட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சோடனே அவளும் அழுதுட்டு இருக்கா, இவனும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு வழியா மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு இவன் சாய்க்கிமை தேடி தான் வர. ஆனா சாய்க்கிம் அந்த இடத்துல இல்ல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல, ஏன் நீ முதல்ல அவளை வர வச்ச, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு சாய்க்கிமை தேடி போனா அழுதுகிட்டே இருக்கா. அழுக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல, நான் அவகிட்ட சாரி தான் சொன்னேன், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்ல. அதை கேட்ட உடனே சாய்க்கிம்க்கு என்ன தோணுதுன்னா, நீ என்ன உனக்கு வேணும்னா வச்சுக்குவ, வேணானா வெட்டி விட்டுருவ, என்னை பார்த்தா உனக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியுதா, நீ பண்றதெல்லாம் எனக்கு வலிக்குது, நீ எவ்வளவுதான் எனக்கு காயப்படுத்துவ, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றியே, எப்ப பாரு பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் என்கிட்ட பழகுறியா, நான் தப்பான பொண்ணு, நான் சரியில்லைன்னு நீ சொல்ற, ஆனா நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குற. ஒரு நாள் கூட நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைச்சேன், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா எப்பயுமே நீ என்ன பிசிக்கலா மட்டும் தான் டச் பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட இமோஷன்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? நானா இருக்கட்டும் கிளாரா இருக்கட்டும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது லவ், ஆனா அதை கொடுக்க மாட்டீங்க. என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீ அவகிட்ட க்ளோஸா நடந்துட்டு இருக்க, அவ உன் கூட வரணுன்றதுக்காக நீ என்கிட்ட க்ளோஸா நடந்துட்டு இருக்க. நீ என்ன மனுஷன் முதல்ல, உனக்கு புரியுதா இல்லையா? பொண்ணுங்களுக்கு பிசிக்கல் அட்டென்ஷன் தேவையே கிடையாது, அவங்களுக்கு தேவை லவ். உண்மையிலே நீ என்ன மறக்கிறேன்னு சொல்லிட்டு கிளார் மனசுல பெரிய ஆசையை வளர்த்து விட்டுட்ட. அவ என்னோட தங்கச்சி, அது முதல்ல உனக்கு தெரியுமா? அவளுக்கு இவ்வளவு வலிக்கும், இப்போ அவ வேணான்னு உனக்கு தோணுது, நான் வேணும்னு தோணுது, அப்புறம் என்ன பிடிக்கலன்னா நீ அவகிட்ட போவியா? நாங்க 2 பேரும் மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்க. எங்க மனசு அவ்வளவு காயப்படுத்துற. பசங்க எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியா இருக்கு, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, இந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கூட இருக்க அப்பாவியான ஒரு ஜீவனோட இமோஷன்ஸை எப்ப பாரு காயப்படுத்திட்டே இருப்பீங்க. ஆனா நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேண்டேஜாவா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு போறா. என்னடா இது பொசுக்குன்னு இந்த வார்த்தையே சொல்லிட்டாளேன்ட்டுன்னு பயங்கரமா கிளாவுக்கு வேற வருத்தம். அதுக்கப்புறமா சாய்க்கிம் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு லீட்டாட்ட பேசுங்க பாடி, அவன் மறுபடியும் ஹர்ட் பண்ணிட்டாண்டின்னு சொல்ல, ஒன்னும் இல்லைன்னு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கா. விடடி, அவன் உன் அன்புக்கு தகுதியானவன் இல்லைன்னு போது, என் அன்புக்கு யாருமே தகுதி இல்லடி, எனக்கு அன்பே கிடைக்காதுடி, எனக்கு யாருமே உண்மையா இருந்ததே இல்லை, நான் எதிர்பார்க்கறத லவ், ஆனா எனக்கு கிடைக்கிறது எப்பயுமே ஏமாற்றம் மட்டும்தான். எல்லா தப்பையும் எனக்கு மத்தவங்க பண்ணிட்டு நான் தப்பானவன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்யணும். கிளாவுக்கா இருக்கட்டும், அப்பாவுக்கா இருக்கட்டும், டேனுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கா இருக்கட்டும், நான் எப்பயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ன பிடிக்குது. எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு என்ன வேணும், நான் யாருக்கு என்ன அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலன்னு அழுக. இந்த கோவத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ள லீட்டா வச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட சொன்னா சும்மாவா இருப்பா? கரெக்டா அப்ப கிளாவோட வீட்டு வாசல்ல நிக்க கிளாவோ வரான். எதுக்குடா இந்த வேலை பார்த்த, என் ஃப்ரெண்டை ஏன்டா டிச் பண்ண, உனக்குலாம் வேற வேலையே இல்லையான்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே ஃப்ரெண்டு தான் அவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திமிரா பேசுறாங்களா. நீ உன்னை மறந்துட்ட, நீ லவ் பண்ண பொண்ணு அதை மறந்துட்டியானும் போது அவதான் வேணான்ட்டு போயிட்டால, அப்புறம் என்ன சும்மா லவ்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் மற்றவங்கள பிளேம் பண்ணலன்னா தூக்கம் வராதா அப்படின்ட்டு இருக்கான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு முதல்ல தெரியுமா? உனக்கு எழுதின லெட்டர்ல இருந்தது வேற விஷயம். அதை விட முக்கியமா சொல்லணும்னா அந்த லெட்டரே ஃபேக்கு. நான் கொண்டு வந்தது நானு, உங்க 2 பேரும் பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் நானு. அவங்க அப்பா போட்ட பிளானுக்கு நானும் பலிகடாவாயிட்டேன். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம உன் கூட வாழணும்னு நினைச்சா, உங்க குழந்தைய கொண்டு வரணும்னு நினைச்சா, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. எல்லாரும் உன்னை வேணான்னு சொன்னாங்க, ஆனா அவ சூஸ் பண்ணது நீ மட்டும்தான். உன் கூட இருக்கணும், நீ உயிரோட இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு 7 வருஷ வாழ்க்கைய பின்னாடி சுத்தினட்டா நல்லா வேணான்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு அவ. அவளை ஈஸியா விட்டுட்டு போற. அவ எப்படிப்பட்டவனு உனக்கு முதல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு லீட்டா கத்திட்டு போக, அப்போதாங்க கிளாவுக்கு கொஞ்சம் உரைக்குது. ஐயோ நம்ம இவளை விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்தும் பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியாத லெவலுக்கு ஒரு சம்பவம். சாய்க்கிமோட ஹோட்டல் பேங்க்ரப்ட் ஆகுது. இப்ப வேற வழியே இல்லாம ரொம்பவுமே அவ நொடிச்சு போயிடுறா. வெளியில வரவே முடியாத லெவலுக்கு அவளுடைய சூழ்நிலை மாறுது. டேனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது, கிளாவுக்கும் தெரிய வருது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ப்ராம் இருக்கான்ல, அவன் தனியா சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அவனை புடிச்சு விசாரிக்கும் போது சாய்க்கிமோட ஹோட்டல் பேங்க்ரப்ட் ஆனதுக்கு ரீசன் புரிய வருது. இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பான் போல. அதே மாதிரி அந்த பழைய லெட்டர் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறான். ப்ராம் கிட்ட இருந்து கிடைச்ச உடனே லெட்டர் படிச்சு பார்த்தா, உனக்காக நான் இருக்கேன்டா, நீ ஜெயிலில் இருக்கலாம், உன்னை நினச்சி நானும் பாப்பாவும் நம்ம வீட்டு ஜெயிலில் தான் இருந்துட்டுருக்கோம், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, ஒவ்வொரு நாளும் பாப்பா கிட்ட உன்னை பற்றி தான் பேசுகிறேன், அப்பா எப்போ வருவாருன்னு பாப்பா கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது, சீக்கிரம் என்கிட்ட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அப்பா 1000 சொல்லட்டும், நானிமா சொல்லட்டும், லீட்டா சொல்லட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், இந்த உலகத்தில் என்னை சூஸ் பண்ண பையன் நீ தான்,
அதே மாதிரி ஒன்றை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுவேன், யார் நோ சொன்னாலும் நீ தான் எனக்கு வேணும்லாம் அவள் எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு கிளாவுக்கு ரொம்ப மனசே வேதனையாக போயிடுது. அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது கிளா இருக்கான் இல்லையா, அவனோட இந்த தத்து தாய் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ இவனை வச்சு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளேர் கிட்ட போயிட்டு பேச சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாவோட கேரக்டர் தப்பு, அவன் வேற மாதிரியான பையன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்களே ஒழுக்கமானவங்க கிடையாது, நீங்கள் உங்கள் பையனை பற்றி பேசாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், கிளா எப்படின்னு எனக்கு தெரியும், அதையும் தாண்டி இப்போ நாங்கள் ஒன்றா இருக்கிறதே இல்லை, நீங்கள் வந்து அவனை பற்றி என்கிட்ட தப்பாக பேசணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளார் பேசிகிட்டு இருக்க. சரி, இப்போ உன்னை பற்றி நான் பேசட்டுமா? உண்மையை சொல்லணும்னா சாய் கிம்க்கும் உனக்கும் ஒரே அம்மான்னு தெரியுமான்னு கேட்க, இல்லை நான் நம்ப மாட்டேன்னு அவள் சொல்கிறா, வேணா உங்கள் அம்மா கிட்ட கேளுனோடனே அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு இப்போது கிளா இருக்கான்ல அவனை பார்க்கறதுக்காக இப்போ சாய் கிம் அதுக்கப்புறம் கிளாரோட அம்மா வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அவளுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னு அம்மா சொல்ல, சரி நான் போயிட்டு பார்க்குறேன்னு போது நீயும் அவளும் ஒன்றா இல்லைனா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு போது, இல்லை நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கல, சாய் கிம்மை தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே பாரு இதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கக்கூடாது, சாய் கிம்கிட்ட தான் நியாயமாக பெர்மிஷன் கேட்கணும். என்ன ஆச்சு என்ன பிரச்சனைனே தெரியாமல் இந்த பசங்க முடிவு மாத்திக்கிட்டே இருக்கீங்க, இதனால பொண்ணுங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஸோ தயவு செஞ்சு சாய் கிம் கிட்ட போயிட்டு பேசு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த கன்ஃபியூஷனோடையே யோசிச்சுட்டு இருக்காங்களா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டுன்னு. இதுவே சாய் கிம் நார்மலா இல்லைங்க, ரொம்ப அப்நார்மல் ஆயிட்டா. சொல்லப்போனால் ஹோட்டலில் டேக் ஓவர் பண்ணணுன்றதுக்காக ரவும் பகலும் தூங்காம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மூக்கில் ப்ளீடிங் ஆகுது. அந்த லெவலுக்கு அவள் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த ஒர்க் பிஸ்னஸ் எல்லாம் அடையணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கா. பட் என்ன பண்றது, இது பெரிய இஷ்யூவா போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இதனால அப்பாவுக்கும் சாய் கிம்க்கும் இடையில பெரிய பஞ்சாயத்து. உன்னாலதான் எல்லா ப்ராப்ளமும் அப்பா திட்ட, அப்பா என்னால கிடையாதுப்பா. அதே மாதிரி கிளாவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ ஆர்கியூ பண்ண, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பண்ண கர்மாப்பான்னு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. சண்டையில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்பா முடிவு பண்றாரு, எனக்கு யாருமே தேவையில்லை, நீயும் ஹோட்டலுக்கு தேவையில்லை, அதே மாதிரி மேனேஜரும் தேவையில்லைன்னு சொல்லிடுற. மேனேஜர் என்னன்னு கேட்டாதான் புரிய வருது, மேனேஜர் என்னதான் தட்டி விட்ட சிட்டி ரோபோ மாதிரி ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலும் அவருமே சில விஷயத்துல வீக்கா இருக்கனால இதை அப்பா கண்டுபிடிச்சிடறாரு. இனிமே நீ இங்க வேலை பார்க்க வேணாம் ராசான்னு அனுப்பி விட்டுற. அதுக்கப்புறம் வந்துட்டு சாய் கிம் சமாதானப்படுத்துறா, விடுப்பா பாத்துக்கலாம், என்னன்னாலும் நான் உன் கூட இருக்கேன் போது இனிமே இந்த ஹோட்டல்ல நீ இருக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு இருக்காரு. ஏப்பா அப்படி சொல்ற, நான் உன் பொண்ணு தானேனா, நீ என் பொண்ணுன்றதெல்லாம் ஓகே, ஆனா உன்னாலதான் அந்த கிளா எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என் ஹோட்டல்ல யாருமே இன்டர்ஃபியர் ஆகுறது பிடிக்கல, நானே தனியா இருந்துக்கிறேன், தனியா வந்தேன் தனியா போனேன்னு வைப் பண்ணிட்டு இருக்காரு டாடி. சரி போங்க அப்படின்னு விட்டுற. இதுல அந்த குடும்பம் வில்லன் கேங்லாம் என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா இப்ப கல்யாணம் ஆன சர்டிபிகேட் சாய் கிம்க்கும் கிளாவுக்கும் ஒரு கதை அப்படியே டேனோட அப்பா வீட்டுக்கு அனுப்பிவிட, அது பெரிய இஷ்யூ ஆகுது. டேன் அப்பா கூப்பிட்டு விடுறாரு, இந்த புள்ள நம்ம வீட்டுக்கு தேவையில்லை, அவங்க ஒன்னு யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கோச்சிட்டு போக, இது பத்தி டேனும் சாய் கிம் கிட்ட பேச வந்தா ஒரே வார்த்தையா சாய் கிம் சொல்லிடுறா, இதனால நீ எப்ப பாரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க, என்னால இனி உனக்கு எந்த ப்ராப்ளமும் வேணாம், நீ ரொம்ப நல்ல பையன், தங்கமான மனசு, இலகிய குணம் அப்பெல்லாம் சொல்லி என்னென்னமோ உருட்டி கடைசியில என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குல்ல அதை கழட்டி அவன் கையில கொடுத்துற. அவன் டிப்ரெஷனோட டிப்புக்கே போயிடுறான். ஒரு பையனுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப லோன்லியா மாறிடுறான். இப்ப டேனும் மொட்டட்டின்னு சுத்துற வேண்டிய நிலைமை. ஆனா இதோட முடிஞ்சுச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் கிளாவோட பழி வாங்கும் படலம். மொத்தமா ஹோட்டலோட ஷேர்ஸ் எல்லாம் வேற ஒருத்தவங்க பேர்ல வாங்குன்னு வாங்கிட்டு இப்ப அவன் தான் புது சேர்மனாவே மாறிட்டான் போல. இதெல்லாம் தெரிஞ்சு அப்பா டென்ஷனா இருக்க, சாய் கிம் தனியா கூப்பிட்டு போயிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு கேட்டா, இதெல்லாம் நமக்காக தான், உனக்கு சொன்னா புரியாது, ஏன்னா நம்ம லைஃபை கெடுத்தாங்க இல்லையா ஒரு சிலர், அவங்கள பழி வாங்க வேண்டிய தருணம் அப்படின்ட்டு எப்பயும் போல பகுமானமா பேசிட்டு இருக்கான். டே யாரோ என்னென்னமோ கெடுத்துட்டு போயிட்டாங்க, அதை சரி பண்றதுக்கு யோசிக்காம எப்ப பாரு பழி வாங்குறேனே உட்காந்துருக்கீங்களேடா, ஒய் தாய் கைஸ் இப்ப இருக்கீங்களேப்பா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இப்போ சாய் கிம் இருக்கா இல்லையா, அவளை உஷார் பண்ணணும்ட்டு கிளா நிறைய எஃபர்ட்லாம் போட ஆரம்பிக்கிறான். அவகிட்ட லவ் எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணவும் ட்ரை பண்றான். சாய் கிம்க்கு அந்த தாட்லாம் இல்ல, அப்பாவுக்கு எப்படியாவது ஹோட்டல்ல திருப்பி வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே போயிட்டு கிளாவை பார்க்க போறா. வந்த உடனே என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு கிளா கேட்பான், உன்னெல்லாம் பார்க்க வரல, ஹோட்டலை பத்தி பேசணும், ஓ உங்க அப்பா அனுப்பி விட்டாரா அப்படின்னோடனே, ஆமா ஏண்டி நமக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான் உனக்கு தெரிஞ்சாலும் ஏன் அப்பான்னு சுத்திக்கிட்டே இருக்க, என்ன அவர் என் அப்பாடா அப்படின்னு சொல்லுவா சாய் கிம். பொண்ணுங்களுக்கு இது ஒண்ணு மட்டும் குறைச்சல் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு பக்கத்துல வந்து இடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். அவ தள்ளி போறாளா. அப்ப ஹேண்ட் பேக்ல கிளேருக்கு வாங்கி வச்சிருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க உள்ள போட்டு விட, இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை நான் வந்து பழி வாங்காம விட மாட்டேன்னா அதுக்கு நீ முதல்ல என்ன தாண்டி போகணும். உன்னை தாண்டியா, ஏன்டி இப்படி உசுர வாங்கி தொலைறேன், நான் உன் கூட சேரணுன்றதுக்காக தான் இதெல்லாமே பண்றேன், உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு எப்பயுமே புரியாதுன்னு அந்த இடத்த விட்டு சாய் கிம் போயிடுறா. போயிட்டு வீட்டுல போயிட்டு பேக்கை கொட்டி பார்த்தா அதுல ஒரு ரிங் இருக்கு. இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு புரிய வருதுன்னு அவளுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, ஏரி வத்தி போனா மீன் எங்க போகும், ஏரியாவுக்கு தானே போகும், அந்த மாதிரி லீட் அவ
லீட்டாவை பார்க்க போக லீட்டா கிட்ட கேட்குறா, என்னடி இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு சாய்க்குமே. அதுக்கு அவ சொல்லுவா, பசங்களே அப்படிதாண்டி பைத்தியக்காரனுங்க, அவனுங்களை எங்கடி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சரி இப்போ என்னதான் கிளா பண்ணா அப்படின்னு கேட்க, இல்லை அவன் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியல, முன்னாடி வேணான்னா அப்புறம் வேணும்னா அப்புறம் பழி வாங்கணும்னா, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா கிளார் வேணும்னா இப்போ கிளாரை எனக்காக டம்ப் பண்ணிட்டு என் கூட வேலை போறேங்கிறாண்டி, என்னால் அவனை புரிஞ்சுக்கவே முடியலன்னொடனே இப்போதான் லீட்டாவுக்கு புரிய வருது அவள் எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் சொன்னனால அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான்ட்டுன்னு. இப்போ லீட்டா என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி இருக்க ஃப்ரெண்டு மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணல, இது ஒரு சாக்கு தானே டேன் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சாலும் என்னமோ அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் டைம் கூட எல்லாத்தையும் பாரு, அவன் இருக்கிறதுனா இருப்பான் போகிறதுனா போயிடுவான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கா. கோடாரியை தூக்கி எறிவது எப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு. அவள் விளையாண்டுட்டு இருக்கும்போது டேன் இருக்கான்ல, ஹே என்ன பண்ணுற ஷாலினி நீ ப்ராப்ளம் அப்படின்ட்டு பக்கத்தில் வர, ஓ ஒன்றும் இல்லை ஆமாம் நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் என்னையை விட நீ தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க, அதனால நீ என்ன பண்ணணும்னா அந்த கோடாரியை தூக்கி அந்த மரக்கட்டை மேலே விட்டு எறியணும் அப்படிங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லமானோடனே இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் பாரு சாய்க்கிம் அப்படின்றாளா. உடனே அவன் விட்டு எரிஞ்சிடறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க, மாயம் இல்ல மந்திரம் இல்ல, இவன் தான் என் மச்சான். சொல்ல போனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவன் ஒரு பொண்ணால தூக்கி எறியப்பட்டு இதயம் நொறுங்கி கசங்கி அதுக்கப்புறமா விரிஞ்சு சுருங்கி எல்லாமே ஆயிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம தெரியறியான். இவனுக்கு இப்போ ப்ராப்ளம்ன்றனால இவனுக்கு எல்லாருமே ஒரு கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்னு அவ சொல்றாளா. சொன்னோடனே சுத்தி இருக்கவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே அவன் என்ன பண்றானா, இப்போ விட்டெறினோடனே 2-3 வாட்டி அவனும் கோடாரியை விட்டெறிய கை வலி எடுத்துருது. ஸோ வந்து கை அமுக்கி விட்டு பேசிட்டு இருக்கா, எல்லாம் சரியாயிடுச்சுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சாய்க்கிம் வரா. சாரி என்னால் யாருக்கோ காயம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வே பண்ணிக்கிறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் இப்போ யோசிச்சது கரெக்டுன்னு படுது, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, எனக்கே என்ன வேணும் ஏது வேணும்னு தெரிலன்னா அவள் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அது புரியுதுட்டா எனக்கு. அப்புறம் சாய்க்கிம் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா என்ன பண்ணுறான்னா ஒளிஞ்சிருப்பா ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கா, எல்லாமே சரியாயிடுச்சு கவலையே எதுவும் இல்லை தொல்லைகள் இல்லைன்னு குதிச்சுட்டு இருக்கா. குதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தலையில இருக்க ஸ்கார்ஃபு மேலே மரத்து மேலே மாட்டிக்குது. ஐயோ மரத்து மேலே ஏற போறேன், அவள் ஏற ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேனே, எனக்கு எந்த பையனோட உதவியும் தேவையில்லை, பொண்ணா இருந்தால் தனிச்சையா இருக்கணும் அப்படிலாம் பேசுறா. ஓ நீ எடுத்த மாதிரி இருக்கட்டும் ஆனால் நானும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலாக்கா ஒரு தூக்கி எடுக்க ரெண்டும் சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஜாலியாக சுத்திட்டு கியூட்டா பேசிட்டு இருக்க, எனக்கு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டேன் அப்படின்ட்டு இருக்க. இவனுக்கு மூஞ்சி சின்னதா போயிடுது. என்னடா இது போறவளுக்கு எல்லாருமே இப்படியே நம்மளை ஒதுக்கிட்டு இருந்தா நம்ம என்னதான்டா பண்ண போறோன்ற மாதிரி சோகமா ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான்ட்டான்னு. ஆனா லீட்டா வந்து சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் லீட்டாவை பார்க்க வர அவன் அப்படியே லீட்டாவை கை தாங்களா கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்த்து பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. பாவத்தங்க டேன் அவனால பார்க்க மட்டும்தான் முடியுது. அதாவது அவன் பேசாட்டுக்கு பராக்கு பார்த்துட்டு பச்சை பிள்ளையாட்டம் சும்மாதான் இருந்தான். போற இதயத்தை வெட்டுக்குன்னு புரண்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீட்டா புள்ள அங்கிட்டு விலகி போகுது. ஆனால் இவனுமே கொஞ்சம் நெஞ்ச வார்த்தையில அந்த பிள்ளைய திட்டலை. இவன் பேசுனதுக்கு அவன் பண்ணுறது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டேன் எப்படி கரையேற போறான்னு தெரிலங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாய்க்கிம் இருக்கால, அவளோட இடத்துக்கு ஒரு பார்சல் வருது. என்னன்னா ஒரு ரிங்கோட சேர்ந்து ஒரு லெட்டர் இருக்கு. ரிங்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கு. அதுக்கப்புறம் லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நான் உனக்கு ஒரு பெஸ்ட்டான பர்சனாக இருக்க ட்ரை பண்ணுறேன், உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், நாம வாழ்ந்த காலத்தில் ஒன்றா இருந்ததை விட சண்டை போட்டுருந்துருக்கோம், பிரிஞ்சு இருந்திருக்கோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நான் சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு முழுசா நீ வேணும், இந்த ரிங்கை நீ போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் நிறைய இமோஷ்னலாக பேசியிருக்கான். பேசினதுக்கப்புறம் அவன் எங்கே ஏதுன்னு சாய்க்கிம் தேடி பார்க்குறா. ஆனால் அவன் அகப்படவே இல்லையே. சரின்ட்டு அவன் நம்பருக்கு கால் பண்ண ஒரு கால் எடுக்கல. கெம் நம்பருக்கு கால் பண்ண அவன் திட்டிட்டு இருக்கான், இந்த மையன் எப்போ பாரு கால் பண்ணிட்டே இருக்க, ஒய்ஃபுன்னு அதிகாரத்தை காட்டுறியான்னு போது அவங்ககிட்ட நான் பேசணும்டா அப்படிங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற வேலை இல்லை, ஒன்று பசங்களை உங்க பின்னாடி சுத்த வைக்க வேண்டியது, இல்லைன்னா எப்போ பாரு ஃபோன் பண்ணி உயிரை வாங்க வேண்டியது, நீங்கள் வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஃபோனில் திட்டிட்டு, ஓ இப்போ உன்னோட ஓனரு என்கிட்ட பேசணும்னு சொல்லுவான், நீ வேணா பாரு நான் கூப்பிட்ருக்கேன், அவனை பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஃபோட்டோ ஷூட்டில் இருப்பான் போலக்கலா, அவனை கூப்பிட, இங்கே பாரு உன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னவா அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டி கால் பண்ணிச்சா, எதுக்கு ஏன் அப்படிங்க, அதெல்லாம் கால் பண்ணாங்க, ஆனால் அந்த பொண்டாட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், பீயிங் டஃப்பு அப்படின்னு பார்க்குறேன் ப்ரோ, ஓவராக பண்ணுறாளுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அடே அவள் அண்ணிடா அப்படின்ட்டு இருக்க. சரி ஏதோ ஒன்று அவங்க உங்ககிட்ட பேசணுன்றாங்க, உன்னைய மீட் பண்ணணுன்றாங்கன்னும் போது, உன் அண்ணி மீட் பண்ணாலே என் லைஃப்பில் நான் ஒரு பெரிய ரேஸை ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கான். கரெக்டாக இப்போ அவன் ரன் பண்ணுற பிளேஸில் ஏதோ ஷூட் அப் மாதிரி நடந்திருக்கு. இதனால கிளாவுக்கு
கிளாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி நியூஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸை பார்த்துட்டு கெம்ம தேடி சாய்க்கும் வரா. எங்கடா போயிட்டா அவங்க அண்ணன், ஏதோ நியூஸ்ல தப்பா வருதுன்னோனே, ஒன்றும் இல்லை அண்ணா ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி சொல்றாங்க, காலில் அடிபட்டு இருக்கு, அண்ணா உங்களை தான் தேடிட்டு இருக்காரு, நீ வாயை திறந்தா மூச்சுக்கு 300 தடவை சாய்க்கும்னு சத்திய சோதனை நடத்திட்டு இருக்காரு, ரெசார்ட்டுக்கு உடனே ஓடி போங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அவளை அனுப்பிவிட. அங்க போய் பார்த்தா அவன் காலில் ஏதோ கட்டு போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம படுத்திருக்கான். இவ பக்கத்துல போயிட்டு ஐயோ என்னடா கிளாவ் உனக்கு ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் ஆகல, இங்கதான் இருக்கேன், உன்னை வர வைக்கிறதுக்காக இப்பெல்லாம் சொன்னேன், லைட்டா ஏதோ அடிபட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி தேங்க்ஸ் லவ் யூலாம் சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க. பொசுக்கட்டின்னு சேர்ந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க டேன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாலாம் இல்லை, லீட்டாவோட கடைக்கு போயிருக்கா, அதாவது அவங்க அம்மா கடைக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா அந்த மருமக புள்ளன்றவன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையனோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இது பார்க்கவே பிடிக்கவே இல்லை, என்னடா குடும்பம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு அந்த இடத்த விட்டே போறான். அறிவே இல்லை, இவன் சரியான இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் உமனைசரா இருப்பானாட்டிருக்கு. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீட்டா வேற வரா. லீட்டா உள்ள போவாளா, டே வாடா நீயும் உள்ளவா, எதுக்கு வந்த என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னும் இல்லை, நீ உள்ள போகாத, ஐயோ என் வாயாயே கூசுது, அபச்சாரம் இருக்க, என்னடா உலகிட்டு இருக்க, உள்ள வாடா நீ இழுத்துட்டு போனா, இங்க பாரு என்ன நடக்குதுன்னொன்னே ஹவு கியூட் இல்ல அப்படின்ட்டு இருக்க. என்ன கியூட்டா, நீ என்ன முட்டாளா இருக்க, எல்லா விஷயத்துலயும் புத்திசாலியா இருப்ப, பட் இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கே, என்ன நடந்துட்டு இருக்க, அந்த பையன் உங்க மம்மியை ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்க, வாயமுறா பேசாம அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்துட்டியா பாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போதே பக்கத்துல இருக்க அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி இருக்கீங்க என்னன்னும் போது வேணும்ட்டு இவெல்லாம் ஒரு ஆளான்ட்டு இன்சல்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துட்டு இருக்கும்னா, எதுக்கு இப்படி பண்ண, தேவையில்லாம எதுக்கு அந்த பையனை இன்சல்ட் பண்ண, நீ பண்றது தப்பு, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையானும் போது ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம், நீ எல்லாம் 100ல ஒருத்தி, உன் லைஃப்ல இப்படி போகணும்னு அவசியமே இல்லை, உனக்குலாம் பெஸ்ட்டான பையன் கிடப்பான், என்னை விட பெஸ்ட்டான பையன் கிடப்பான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், உன் கான்ஃபிடென்ட்டுக்கு, உன் போல்ட்னஸ்க்கு, உன்னோட கேரக்டருக்கு, உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்குன்னு பார்த்தா இப்படி போயிட்டு படுகுழியில விழுந்திருக்கே பாதகத்தின்லாம் புலம்பிட்டு இருக்கான். என்ன புரியலடா, என்னடா உளறிட்டு இருக்கான்னும் போது அவன்லாம் ஒரு ஆளா, அவன் தப்பான இன்டென்ஷனோட பழகிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்டன்னும் போது பார்ட் டைம் பைத்தியம், என்னடா உளற, நீ இவ்வளோ தத்துவம் பேசுற, எல்லாமே சரி, பெரியவங்கள தப்பா பேசக்கூடாதுன்னு உன் தத்துவத்துல இல்லையான்னு இவ கேட்பாளா. ஆமா இதை மட்டும் நல்லா பேசு, டேட் பண்ண சொன்னா கோட்டை விட்டுரு, நான் எந்த பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசினேன் அப்படின்னு சொல்ல, எரும மாடு, எங்க அப்பாவையும் அம்மாவையும் நீ தப்பா பேசுவியாங்க, உங்க மதம் சிங்கிள் மதராச்சே, உனக்கு எங்க அப்பா இருக்கான்னு திருப்பி ஆரம்பிக்கிறான்ட்டான்னு. அந்த பையனே எங்க அப்பா தான்டா. சொல்ல போனா அம்மா ரொம்ப வருஷமா சிங்கிளாவே இருக்காங்க இல்லையா, அம்மாவை ஒன் சைடா அந்த பையன் லவ் பண்ணி நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தா அம்மா ஒத்துக்கவே இல்லை, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனால வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அவன் வாழ்ந்தவங்க கூட தான் வாழுவேன், உங்க அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியலன்றனால என் கூட தனியா பேசி எங்க அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தாண்டா பைத்தியக்காரா. அப்படிங்க என்ன சொல்லற அப்படின்னு கேட்டோடனே, எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் அவன், எனக்கான ஆள் யாரும் இல்லை, நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு இவ சொன்ன உடனே ஓ சரி சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்போதாங்க டேனுக்கு ஃப்ரீ ஆகுது. நீயே ஓவரா கரிசனமா இருந்தா என்னமோ சொன்னீங்க, கேட்க நல்லா இருந்துச்சு, இன்னொரு வாட்டி சொல்லு, நான் 100ல ஒருத்தியா, ஏன்னா அப்படி சொன்னா என்ன விஷயம் எதனால அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, தேங்க்யூ அப்படிங்கிறா. அட பைத்தியம், அந்த பிடிக்கும் இல்லை இது வேற பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கானா. சரி என்ன பிடிக்கும் வழக்கமாக சொல்லு, நான் திருப்பி ஆரம்பிக்க, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒத்துக்கிறேன். இப்போதான் நீ சாய்க்கு ரொம்ப வருஷமா டேட் பண்ணணும் ஆசைப்பட்ட, அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த, கல்யாணம் பண்ணணும்னு போயிருக்க, அவளை இப்போ மிஸ் பண்ணிட்ட, பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால உனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும், டிப்ரெஷன்ல நீ அவளை டிஷ் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு அவள் மேலே இருக்க கோவத்தை வேற ஒரு பொண்ணு மேலே காட்டணும்னு ஒரு ஃபீல் வரும். நான் ஒர்த்தே இல்லையா, எனக்குன்னு ஒருத்தான ஒரு பொண்ணு கிடப்பான்னு சொல்லிட்டு அவளை பழி வாங்குறதுக்காக நீ யாரையாவது லவ் பண்ண நினைச்சிருப்ப. அப்படி இருக்கும்போது பக்கத்துலேயே இருக்க அவள் ஃப்ரெண்டை லவ் பண்ணோன்னா அவளை பழி வாங்குறதா நினைச்சிட்டு இருப்ப. அந்த அளவுக்கு இங்கே எந்த சீனுமே இல்லை, அவள் வேற நான் வேற, அதுக்காகலாம் நீ ஒரு வேலை ஃபீல் பண்றியா என்னன்னு கேட்க, இவன் ரொம்ப பேசுறான், இப்படியே பேச விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முறையில் அணுகுனோடனே அந்த பிள்ளை அமைதியாயிரும். உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெக்கப்பட்டுட்டு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று எனக்கு முழுசா தெரியும், என்ன கூட உனக்கு முழுசா தெரியும், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமான்னு கேட்கான். 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு சேர்ந்துறாங்கங்க. அதே மாதிரி தான் சாய்க்கும் கிளாவும் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது என்ன, சாலியாக ஊர் சுற்றுறது என்ன, நைட்டு ஸ்டே பண்ணுறது என்னன்ட்டு ரொமான்டிக்காக போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் தகப்பாவுக்கு அவர் எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேனேஜரை வீட்டை விட்டு துரத்திட, அது ஆல்ரெடி பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. மேனேஜரும் பின்னாடி ஏதோ துரத்திட்டு வர லவ்வர் மாதிரி, நான் வாழ்ந்து அவங்க கூட தான் வாழ்வேன்னு பின்னாடியே வர. இப்போ ஒரே ஒரு விஷயம் கடைசியாக நீ எனக்காக பண்ணணும் அப்படின்னு அப்பா முடிவெடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என் பொண்ணை தியாகியாக மாற்ற போகிறேன், மறுபடியும் முதல்ல இருந்து அவங்கள பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 2 பேருமே கார் கிட்ட வராங்க. கார் கதவை திறந்தோடனே பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கு, ரத்த வெள்ளத்தில் 2 பேரும் மிதக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த நியூஸ் சோஷியல் மீடியாலலாம் வைரல் ஆகுது. இதை பார்த்துட்டு சாய்க்கும் என்ன பண்ணுறான்னா, கிளாவோட இருக்கிறத விட்டுட்டு அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போக மறுபடியும் அதே இஷ்யூ,
கிளா வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுறா, அவளை பார்க்கவே முடியல, ஆட்களை விட்டுட்டு வேணான்னு சொல்கிறா. இந்த மாதிரி சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதனால வந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கிளா பார்க்க ட்ரை போடும்போது நானிமா இருக்காங்கல்ல, அவங்க விரட்டி விடுறாங்க. அப்போ தான் அவன் ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பான், நீ என்னை மறுபடியும் டிச் பண்ணுற, மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கே என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தெரியுது, உங்கள் அப்பாவோட சொத்துக்காக என்கிட்ட பழகுனியா, இந்த முறை நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நம்ம சேர முடியாதுன்ற மாதிரி அவன் லெட்டர் எழுதி வச்சான். இதை பார்த்து படித்த சாய்க்கியம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி என்னதான் மனசில் 1000 சோகம் இருந்தாலும் சாய்க்கியம் ரியலைஸ் பண்ணுறா, நம்ம அப்பாடப்பா அதெல்லாம் சும்மா தான், அவருக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எப்போ பாரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவார், அப்புறம் வேலைக்கு ஆகலைன்னா நம்மளை தப்பு சொல்லுவார், அவர் எப்பயுமே ஒரு விதத்தில் வந்து கபடதாரியாக தான் இருக்காப்புல, நமக்கு செட் ஆகாது, நம்ம எக்ஸ் புருஷன்கிட்டே ஓடிடலான்ட்டுன்னு அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ ஒரு வழியாக கிளாவை நோக்கி ஓடி வரா. அவன் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளாய் இருக்காங்க, கெம் இருக்காங்க. அதனால அவங்களாம் திட்ட ட்ரை பண்ண, ஆனால் நான் உங்ககிட்ட பேசணும், சாரி மன்னிச்சிரு, நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி சமாதானம் ஓவர் ஆயிட்டு இருக்காங்களா. இதை பார்த்த உடனே க்ளாயும் கெம்மும் வெக்கப்படுறாங்க. க்ளாயோட கையை கெம் பிடிக்க அப்படியே க்ளாய் என்ன பண்ணுறான்னா கெம்மோட தோல்ல சாஞ்சுக்கிறா. அவங்க 2 பேரும் ஒரு பேர் அப்படின்றத புரிய வச்சுறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இன்னும் என்ன அப்படின்றத ஃபைனல் எபிசோட் நாளைக்கு வருது, பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டட்டடா.